வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மிக்சர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஓமத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். இதை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்க்குறதால கொஞ்சம் மொறு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வெண்ணெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓம தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இடியாப்பச்சில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஓமம் புளியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மாவை போட்டுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஓமப்பொடி புழிஞ்சிடலாம். ஓமப்பொடி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 1 நிமிஷம் வெந்தாலே போதும். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போது ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார பூந்தி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கார பூந்தி செய்கிறதுக்கு ஜல்லிக்கரண்டி இருந்தாலே போதும். பாருங்கள், இதில் நம்ம மாவு விட்டோம்னா அந்த மாவு முத்து முத்து அதுவாகவே இறங்கணும், நம்ம தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு
மாவு பதத்தில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். கார பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வரணும், அந்தளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை லைட்டாக தட்டி அதையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓமப்பொடியை லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கார பூந்தியும் அடுத்து சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பூண்டு இதையும் எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்ட பிறகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.